அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாருக்கும் என்னோட ரமதான் கரீம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இஃப்தியாரி தாவத். ஸோ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க. என்னோட சிஸ்டர் பசங்க அதே மாதிரி என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இஃப்தியாரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க கையாலே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லினேன். ஸோ எல்லாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் துவா செய்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க பசங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் துவா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளைங்களும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பேரிச்சம்பழம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பசங்களும் அந்த பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேரிச்சம்பழம் தண்ணியோட தான் நம்ம நோம்பு திறக்கணும். ஸோ பசங்களுக்கு இதை கொடுக்கும்போதும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே நாங்கள் இருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து எல்லாருமே நம்ம எடுக்கணும். அதாவது பேரிச்சப்பழம் வச்சு தான் நோம்பு திறக்கணும். ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரிச்சப்பழம் வாயில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஒரு வழியாக நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இஃப்தியாரி தாவத்துக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேரிச்சப்பழம், அதே மாதிரி வடை, ஹலீம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டர்ட், இந்த டெசர்ட், அதே மாதிரி ஷர்பத், இந்த பாருங்கள் கஸ்டர்ட், நோம்பு கஞ்சி, ஸோ ஹலீம் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பசங்களுக்கு எல்லாம் நம்ம ஷர்பத் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. யாருக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பசங்களையும் இந்த மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது பசங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அதெல்லாம் மைண்டில் வச்சுப்பாங்க. அவங்க நோன்பு இருக்காங்களோ இல்லையோ அவங்கள இந்த மாதிரி உட்கார வச்சு நம்ம அது துவா செய்யும் போதும் நோன்பு திறக்கும் போதும் அதோட ரஹ்மத்தும் பர்க்கத்தும் அளவில்லாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் பசங்க நம்மக்கிட்டேருந்து கற்றுப்பாங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஹலீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கார்னிஷ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் மட்டன் ஹலீம் தான் செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொருளும் சரி அதாவது செஞ்சாவே அது நல்லா மாஷாஅல்லாஹ் அது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜிக்கிர் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த அல்லாஹால அந்த பரக்கத்தால் அந்த டிஷ் நம்ம டேஸ்ட்டும் பண்ண முடியாது. ஒரு தோராயமாக எல்லாம் நம்ம செய்கிறோம். அதனால எல்லாமே பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட பரக்கத்தால் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டும் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எல்லாருமே நோம்பாளி வாயிலேருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக எல்லோரும் நோன்பு திறந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நானும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணேன். ஸோ நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு ஒன்று இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி எங்களோட நோன்பு திறந்தாச்சு. எல்லாரோட வீட்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக திறந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய துவா செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பர்க்கத்தான மாதம் அடுத்த வருஷம் நம்ம இருப்போமோ இல்லையா தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய துவா செய்யுங்க. தராவி மிஸ் பண்ணாதீங்க, நோன்பை மிஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.